ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்களுக்கு லீவு. ஸோ இன்றைக்கி சிவகாசிக்கு போய் வெடி வாங்கிட்டு வரலான்னு பிளான் போட்டோம். இதில் எங்கள் அப்பா காலையில் தண்ணி பிடிக்காமல் போகிறேன்ட்டு நான் கோவத்தோடு பார்த்துட்டு இருந்துச்சு. அதில் நாங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் கம்மியாக இருக்குது, கல்யாணத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. எங்களுக்கு இடையாளுக்கு ட்ரெயின் ஆல்ரெடி ஒரு மணி நேரம் டைம் ஆயிடுச்சு. அதில் அண்ணன் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சுனேன். அதில் பெட்ரோல் பல்க்கு போயிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுச்சு. அதில் பைசாலாம் கொடுத்துட்டு அதில் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதில் கொஞ்சம் ஒரு 80 தான் போனோம் ஸ்பீடில் போயிட்டு அதில் வள்ளியூர் ரீச் ஆகிட்டோம். அதில் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டோம். அப்புறம் ப்ரோ வந்து டிக்கெட் எடுக்கலான்னு போயிட்டாரு. நாங்கள் அதில் ட்ரெயினுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுட்டு ட்ரெயின் அப்புறம் வந்துச்சு. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சீட்டு மேலே கிடச்சிட்டு அதில் பசங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதில் அவனுங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்கள் முதல்ல சாப்பிட கொஞ்ச நேரம் சும்மா அடிக்க பார்த்துட்டு இருந்தோம். அந்த ட்ரெயின் மூவ் ஆகிட்டு நான் கையில் அந்த கேமரா ஸ்டிக் வச்சுருந்தேன்னா அதில் ஒன்று யூடியூப் சேனல் எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், எங்களை வீடியோ எடுத்து போடுங்களா அப்படின்னு அந்த அவங்க வந்து தாரத்தைப்பட்ட இதெல்லாம் அடிக்கிறவங்க பேண்ட் செட் வச்சுருக்காங்க. அதில் நான் சின்ன சேனல் என்னோடது எனக்கு அவ்வளோதான் இருக்காது, ரீச் இருக்காதுன்னு பரவாயில்ல எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் சாத்தூர் ஸ்டேஷனும் வந்துட்டு சாத்தூரில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி தான் சிவகாசி பஸ் படிக்கிறதுக்கு. அதில் அப்படி நடந்து போய்ட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஆளுக்கு ஒரு ஜூஸை போட்டோம். அப்புறம் சிவகாசி பஸ் வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி சீட் இருக்கான்னு பார்த்தோம். பஸ்ஸு ஃபுல்லாகவே காலியாக தான் இருந்துச்சு. அதில் ஆளுக்கு ஒரு சீட்டை பார்த்து அப்படியே உட்காந்துட்டோம். அதில் கொஞ்சம் நேரத்தில் பஸ் எடுத்து பஸ் கிளம்பி போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா சிவகாசியில் இறங்கிட்டோம் அப்படின்னு நினச்சி அங்கே போய் பார்த்தா இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்டாப்புக்கு முன்னாடி நாங்கள் இறங்கிட்டோம். அதில் ஒரு அண்ணன் சொன்னாங்க, நான் அந்த பட்டாசு கடையில் தான் வேலை பார்க்கேன், வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு பஸ் வந்துச்சு. அதில் அந்த பஸ்ஸில் ஏறி அப்படி கொஞ்சம் தூரம் போனால் சிவகாசி வந்துடும் சொன்னாங்க. அதில் ஏறி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம். அப்புறமா அந்த இறங்கி நடந்து போயிட்டே இருக்கார். எங்கேயும் போகிறீங்க, நில்லுங்கன்னு சொன்னால் வாப்பா எனக்கு கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொன்னார். அதில் போயிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக இப்படியே கடையை பார்த்தாச்சு. அதில் கடைக்குள்ளே போய் பட்டாசு கடை எல்லாம் கொஞ்சம் நேரம் விசாரித்து ஒவ்வொரு பட்டாசாக எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் என்னென்ன வெடி வேணுமோ எல்லாம் தனித்தனியாக பார்சல் போட்டு மொத்தமாக கொரியரில் போட்டு விட சொல்லிட்டோம். மணி அப்போயே 2 மணி ஆகிட்டு. சரி, அதில் ஊருக்கு கிளம்பலான்ட்டு அதில் எல்லோரும் கிளம்பியாச்சு.